வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை உள்ளே என்ன இருக்கு. ஒரு மனிதன் நீண்ட நாளைக்கு பிறகு கல்யாணம் பண்ணி கொண்டான். மனைவியிடம் நல்ல பெயர் வாங்குவது எப்படி அவன் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். ஒரு நாள் கடை வீதிக்கு போனான். கடையில் ஒரு பொருளை பார்த்தான். இதுவரையில் அவனுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பொருள் அது. ஆகவே தனக்கு தெரியாது எல்லாமே தன் மனைவிக்கும் தெரியாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். அது என்னங்க என்று விசாரித்தான். அதன் பெயர் தர்மாஸ் பிளாஸ்க் என்றார் கடைக்காரர். அப்படின்னா என்னங்க? அது எதுக்கு உபயோகம்? இதுக்குள்ள சூடான பொருளை வச்சா சூடாவே இருக்கும், குளிர்ச்சியான பொருளை வச்சா குளிர்ச்சியாவே இருக்கும். அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க. அப்படின்னா அதுல ஒன்ன கொடுங்க. வாங்கி கொண்டு புறப்பட்டான். அவனுக்குள் உற்சாகம் உற்பத்தியாயிற்று. மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பது அவன் திட்டம். அந்த திட்டப்படி மேலும் சில பொருட்களை வாங்கி கொண்டு வேகமாக நடந்து வீட்டுக்குள் நுழைந்தான். சீக்கிரம் இங்கே வா என்று மனைவியை அழைத்தான். அவள் வந்தாள். கவனித்தாள். என்னங்க இது? இது ஒரு புதுமையான பாத்திரம். அப்படியா? ஆமாம். இதன் பெயர் தர்மாஸ் பிளாஸ்க். எதுக்கு இது என்று தெரியாதது போல கேட்டாள். இது சூடான பொருளை சூடாகவும் குளிர்ச்சியான பொருளை குளிர்ச்சியாகவும் அப்படியே வச்சிருக்கோம். உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். கணவன் தலை நிமிர்ந்து நின்றான். மனைவி கேட்டார், உள்ள என்ன இருக்கு? அவன் சொன்னான், அதுவும் உனக்காக தான் வாங்கி வந்தேன். அப்படியா? என்ன அது? சொல்லுங்களேன். ஒரு கப் காபியும் ஒரு கப் ஐஸ்கிரீமும். மனைவி மயங்கி விழுந்தாள். நண்பர்களே, ஒன்றை தெரிந்து கொள்வது என்பது வேறு, அதை புரிந்து கொள்வது என்பது வேறு. ஆன்மீகம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதை தெரிந்து கொள்வதோடு நிறுத்தி விடுகிறவர்களுக்கு தான் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் வந்து சேர்கின்றன. விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன வேறுபாடு என்று பெர்னாட் ஷாவிடம் கேட்டார்கள். அவர் சொன்னார், விஞ்ஞானம் இருக்கிறதே, புதிதாக 10 பிரச்சனைகளை உருவாக்காமல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அது தீர்வு கண்டதில்லை. அறிவால் ஏற்படுகிற வெளிச்சம் விஞ்ஞானம், ஆன்மாவால் ஏற்படுகிற வெளிச்சம் மெய்ஞானம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.